ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 நெக்ஸ்ட் இயருக்கு டெஸ்ட்டுக்கு நம்ம எக்ஸாமுக்கு டெஸ்ட்டு பார்க்கலாம். 200 கொஷின் பார்க்கலாம் வாங்க. சரியான அகர வரிசையை தேர்ந்தெடு. அன்பு, தோட்டம், நட்பு, பள்ளி, மகிழ்ச்சி, விளையாட்டு, வீடு. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்க. காற்று வீசியது, மரங்கள் அசைந்தன. ஒற்று பிழையற்ற சொற்றொடரை தேர்க. பாடலை பிரித்து படி. பொறுத்துக. சொல்லும் பொருளும். மின்னர், பெண்கள், வான்கவிகள், தேவர்கள். மருங்கு, இடை, வேணி, சடை. சரியான அகரவரிசையினை தேர்ந்தெடு. அக்கால், அங்காடி, அச்சம், அஞ்சல், அட்டை, அண்டம். ஆக்கு பக்கத்தில் இருக்கிற எழுத்து நம்ம பார்க்கணும். இக்கு, இங்கு, அப்படியே இச்சு, இஞ்சி, இட்டு, இன்னு. கிளவி என்பதன் பொருள் சொல். தவறான ஒன்றை தேர்ந்தெடு. நீங்கள், படர்க்கை, அது மட்டும் தவறு. கீழ்காண்பனவற்றுள் எவ்வகை பிழை என்பதை கண்டறிக. கடைக்கு போய் வெட்டி சட்டை வாங்கினார். குறில் நெடில் பிழை. வேட்டி வரணும், குறில் நெடில் பிழை இருக்கு. பிளாட்ஃபாரம் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் நடை, மேடை. பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு. சிறந்த ஊர்களை குறிக்கும் சொல் புறம். நெய்தல் நிலத்தில் அமைந்த வாழ்விடங்கள் குப்பம். கடற்கரை சிற்றம், சிற்றூர். கடற்கரை சிற்றூர், பாக்கம். அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் மேட்ச் பார்க்கலாம். சர்வ கலாசாலை, பல்கலைக்கழகம். டியூப்லைட், குழல் விளக்கு. ஸ்வீட் ஸ்டால், காஃபி, குழம்பி நீர். ஸ்வீட் ஸ்டால், இனிப்பகம். பிறமொழி சொற்களில் பொருந்தாதது எது? தர்மம், சர்ப்பம், அர்த்தம். இதில் பொருந்தாதது வழிபாடு. பொருந்தாத எதிர்ச்சொல்லினையை தேர்ந்தெடு. இன்மை, ஏழ்மை. துன்புறுவும் துவாமை இல்லாகும் யார்மாட்டும். கோடிட்ட இடத்தின் எதிர்ச்சொல் துவாமை, வளமை. படிறு, வஞ்சம், கவர்தல், நுகர்தல். அல்லவை, பாவம். சிறுமை, துன்பம். பிரித்தெழுதுக. இனிதீன்றல், இனிது கூட்டல் ஈன்றல். மயங்கொலி பிழையற்ற தொடரை தேர்க. இது மருத்துவமனைக்குச் செல்லும் வழி. வெய்ய வினைகள் செய்யாதே. கோடிட்ட இடத்தின் எதிர்ச்சொல் வெய்ய வினைகள். இன்பம் தரும் செயல். ஆறு என்னும் சொல்லை குறிக்கும் பொருளில் பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க. ஒரு எண்ணுனாலும் ஆறு தான், வழினாலும் ஆறு, தனி, ஓடும் நீர்ப்பரப்பு எல்லாமே பொருந்தும். அவங்க பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை. தவறான பிரித்தலை தேர்ந்தெடு. நாடில்லை,
நாடி கூட்டல் இல்லை. நாடு கூட்டல் இல்லைன்னு வரணும். நாடி கூட்டல் இல்லைன்னு வந்துக்குது. அப்போ அதான் தவறான பிரித்தல். தழையா வெப்பம் தழைக்கவும் மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும். கோடிட்ட சொல்லின் எதிர்ச்சொல் குறைந்த வெப்பம். மயங்கொலி பிழையற்ற சொற்றொடரை தேர்ந்தெடு. மயங்கொலி பிழையற்ற சொற்றொடர். முகத்தில் புன்முறுவல் வேண்டும். வானப்புனல் மழைநீர் கடம் உடம்பு மடவார் பெண்கள் கடிகை அணிகலன். தவறான பிரித்தெழுதலை எழுதுக. வேறில்லை வேர் கூட்டல் இல்லை. பிரித்தெழுதுக. அன்பு அகத்து இல்லா. அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா. நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியைத் தொடுவதால் தோன்றும் எழுத்து லா. அண்மைச் சுட்டு இது இவை. புறச்சுட்டு அவ்வானம் இந்நூல். சேய்மை சுட்டு அவ்வீடு அவர். அகச்சுட்டு இது அவன். நெக்ஸ்ட் பொறுத்துக. சப்பாத்தி கள்ளி மடல் நாணல் தோகை பாக்கு கூந்தல் வரகு தாள். டெபிட் கார்டு என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் பற்று அட்டை. கீழ்கண்டவற்றுள் இடைச்சொல் எது? ஐ. இடைச்சொல் உந்து உம்மு ஐயும் தான். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும். இடம்பெற்றுள்ள தொடை நயங்கள் எவை? எதுகை தொடை மோனை தொடை எபு தொடை மூணுமே இருக்கு. ஆயுத எழுத்து ஒலிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு மாத்திரை அரை மாத்திரை. நெக்ஸ்ட் பொறுத்துக. சொல்லும் பொருளும். கமோடிட்டி பண்டம். மெர்ச்சன்ட் வணிகர். அடல்டரேஷன் கலப்படம். ஹெரிட்டேஜ் பாரம்பரியம். எதிர்ச்சொல் தருக. ஒழுக்கம் இழுக்கம். நின்னைச் செற்றவர் என்னைச் செற்றார். கோடிட்ட சொல்லின் எதிர்ச்சொல் கிளை. பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தேர்ந்தெடுக. விரும்பு பொருளின் மதிப்பு. விலை உண்டாக்குதல். விழைனா விரும்பு. விலைனா பொருளின் மதிப்பு. விலைனா உண்டாக்குதல். தவறான கூற்று எது? ஆயுத எழுத்து பற்றிய தவறான கூற்று கேட்குறாங்க. ஆயுத எழுத்து பிறக்குமிடம் தலை கரெக்டு. இது தனித்த வடிவம் உடையதால் தனிநிலை எனப்படும். இதுவும் கரெக்டு. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் சொல்லின் உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும் வரும். சரி. இது தனித்த வடிவம் பெற்றிருந்தாலும் முதல் எழுத்து வகையே சார்ந்தது. இதுதான் தவறான இணை. அலர்தல் எதிர்ச்சொல் கூம்புதல். இசைப்பாட்டு என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் பரிபாடல். பொறுத்துக. அணுகு விலகு ஐயம் தெளிவு ஊக்கம் சோர்வு உண்மை பொய்மை. இருபொருள் தருக. வேண்டல் விரும்புகை விண்ணப்பம். குறில் நெடில் வேறுபாடு உணர்ந்து தவறான விடையை தேர்க. சிரம் இலை சிரம் தலை. இதுதான் தவறாக இருக்கு. தவறான விடை
தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி என்ற கவிமணியின் பாடலில் பயின்று வந்துள்ள அணி எது? ஏவும் சியும் தன்மை நவிற்சி அணி, இயல்பு நவிற்சி அணி ரெண்டுமே இருக்கு. மேகசின் என்பது மின் இதழ்கள். முருகு என்ற சொல்லின் பொருள் அல்லாதது. முருகுனா மனம், அழகு, தேன். அவங்க முருகு என்ற சொல்லின் பொருள் அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. அப்படின்னா மலர். சரியான சொற்றொடரை தேர்ந்தெடு. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. உரி. உரி. உரினா கழற்று. உரினா தூக்கு. கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. உயிர் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். கூற்று 1 மற்றும் 2 சரியானது தான். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் எதுக? சாலின் சாயில். சாலைன் சாயில். கலர் நிலம். ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன. நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன. மயங்கொலி பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. வீட்டு வாசலில் கோலம் போட்டனர். சரியான நிறுத்தற்குறியிடப்பட்ட தொடரை கண்டறிக. நூல் பல கல் என்பர் பெரியார். நூல் பல கல் என்பர் பெரியார். இணை எழுத்து இல்லாதது எது? ஆயுதம். ட, ய, ழ என்பன இடஞ்சுழி எழுத்துக்கள். மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எது? மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல். இடம்பெறாத சொல் கேட்குறாங்க. அப்படின்னா மஞ்சள், வந்தான், தம்பி இதெல்லாம் இன எழுத்து இருக்கு. கண்ணன் மட்டும்தான் இன எழுத்து இல்லை. அதுதான் இடம்பெறாத சொல்லு. தவறான சேர்த்தெழுதலை தேர்க. தன் கூட்டல் உயிர், தம்முயிர். இதுதான் தவறான சேர்த்தெழுதல். இடுகுறி சிறப்பு பெயர் அல்லாதது. மரங்கொத்தி. இடுகுறி சிறப்பு பெயர் அல்லாதது. உவர்மண், செங்கடல், வாழை இதெல்லாம் இடுகுறி சிறப்பு பெயர். அவங்க கேட்டுக்கிறது இடுகுறி சிறப்பு பெயர் அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. அப்போ மரங்கொத்தி. பராபரமே எதிர்ச்சொல் தேர்க. பராபரமேக்குடைய எதிர்ச்சொல் தாழ்ந்த பொருள். பிழையற்ற தொடரை தேர்க. ஓர் அழகி. இங்கே ஓர் போடணும், அங்கே ஒரு போட்டுக்கிறாங்க. ஓருக்கு சூழ்ச்சி விடல, அதில் அது தவறான. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ஒரு குளம் இருந்ததுன்னு வரணும். அப்போ அந்த சொற்றொடர் பிழை. வினா எழுத்துக்கள் எண்ணிக்கை மொத்தம். வினா எழுத்துக்கள் 5 வகைப்படும். அஞ்சாமை மிக்கவன் தான், ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான். இப்பாடலடியில் இடம்பெற்றுள்ள தொடை நயம். சீர் எதுகை, சீர்மோனை, அடி எதுகை, அடிமோனை இடம்பெற்றிருக்கு.
நெக்ஸ்ட், எவன் ஒருவனின் சிறப்பு அழிந்து போகும் என்று வள்ளுவர் குறிப்பிட்டுள்ளார். நல்லொழுக்கம் குறைந்தவன். எப்பொழுதும் துன்பத்தை தருவதும் நன்மை என்ற விளைவை தரும் விதையாகவும் வள்ளுவர் முறையே எதனை குறிப்பிடுகின்றார்? தீயொழுக்கம், நல்லொழுக்கம். கு. பூமி. பொருந்தாத ஒன்றை தேர்க. ஏன கருவி. மா. ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பொருந்தாத சொல். அன்பு. பின்வரும் பாடலை படித்து அதில் அமைந்துள்ள அணியை குறிப்பிடுக. 6 சக்கரம் 100 வண்டி, அழகான ரயிலு வண்டி, மாடு கன்று இல்லாமத்தான் மாயமாத்தான் ஓடுது. பியும் சியும் இருக்கு. இயல்பு நவிற்சி அணி, தன்மை நவிற்சி அணி. எதனை வள்ளுவர் தனது உயிரினும் மேலாக கருதி காக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்? ஒழுக்கத்தை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. இவ்வுவமை உணர்த்தும் பொருள் அன்புடைமை. பற்றற்ற துறவியரினும் மேலானவராக திருவள்ளுவர் யாரை குறிப்பிட்டுள்ளார்? வரம்பு கடந்து பேசுவோரின் தீய சொற்களையும் பொறுத்து கொண்டவர். புதையும் பிற்பட்டுப்பாடு ஊன்றும் களிறு. இவ்வுவமையால் வள்ளுவர் கூறும் பொருள் ஊக்கமுடையவர் துன்ப காலங்களில் மனம் தளர மாட்டார். ஒருவனுக்கு நிலையான அழிக்க முடியாத செல்வமாக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? ஊக்கமுடைமை. அழுக்காறுடையான் கண் ஆக்கம் போன்றில்லை. இதில் அழுக்காறு என்பதன் பொருள் பொறாமை. விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. தமிழில் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூலாகும். தமிழில் உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது? விருந்தினரை வரவேற்க இயலாது. தவிர்க்கு. வறுமையுள் கொடிய வறுமை போன்றதாக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? அறிவற்றார் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்ளுதல். எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவராக யாரை வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர்கள். புறநானூற்று பாடல் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு. புறப்பொருள் வெண்பா மாலை. புறநானூறு புறப்பொருள் வெண்பா மாலைய என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். வரலாற்றுச் செய்திகள் அதிகம் இடம்பெற்ற 8 தொகை நூல் அகநானூறு. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு. இசையுடன் பாடக்கூடிய பொருட்கலவை பொருந்திய நூல் பரிபாடல். 8 தொகை நூல்களுள் முதலாவதாக தொகுக்கப்பட்ட நூல் குறுந்தொகை. 1, 2 சரி. பரிதி, ஆதவன், வெய்யவன் என்று பல பொருள் கொண்ட ஒரு சொல் ஞாயிறு. பெண் என்ற பொருளை குறிக்காத சொல் எது? விளக்கு. பெண்ணா காரிகை, யுவதி, பாவை குறிக்கும். பொருந்தாத சொல் கேட்குறாங்க. குறிக்காத சொல் விளக்கு.
பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு. சேய் மகவு குழவி சேமாருக்கு பொருந்தாத ஒன்று கிள்ளை. கீழ்காணும் கூற்றுகளுள் பொருத்தமான 8 தொகை நூல் எது? பின்வரும் கூற்றுகளுள் பொருத்தமான 8 தொகை நூல் சங்க காலத்தில் நடைபெற்ற இந்திர விழா குறித்த செய்திகள் அடங்கியது. அம்மை எனும் வனப்பு முழுமையும் பெற்றுள்ள நூல். சங்க இலக்கியத்துள் உள்ளுறை உவமையும் இறைச்சியும் மிகுதியாக இடம்பெற்றுள்ள நூல் ஐங்குறுநூறு. அறுவகை பெயர்ச் சொற்களை பொருத்துக. பொருட்பெயர் பறவை. இடப்பெயர் பேருந்து நிலையம். காலப்பெயர் நிமிடம். சினப்பெயர் மரக்கிளை. பண்பு பெயர் செம்மை. தவறானதை தேர்க. குறிஞ்சி கபிலர். முல்லை பேயனார். நெய்தல் அம்முவாணர். மருதம் ஓதல் அந்தியார் என்றது தவறு. ஓதம்போகியார் நினைக்கிறேன். சங்க பாடல்களில் அதிக பாடல்களை பாடிய ஆண் பெண் புலவர்கள் முறையே கபிலர் ஔவையார். மோ என்ற சொல்லின் பொருள். மோனா முகர்தல். ஓரெழுத்து ஒரு மொழி. தூணா உன். சேய்மை எதிர்ச்சொல். அண்மை. கீழ்கண்ட கூற்று காரணம் கண்டு சரியானதை தேர்க. சங்ககால சமுதாயம் இயற்கை சார்ந்த சமுதாயமாக விளங்கியது. காடுகள், மலைகள், கழனிகள், கடற்கரை பகுதிகள் மக்கள் வாழிடங்களாக இருந்தன. கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரி. மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். பொருத்துக. நற்றிணை. அடிவரையறை கேட்டிருக்காங்க. நற்றிணை 9 to 12. குறுந்தொகை 4 to 8. ஐங்குறுநூறு 3 to 6. அகநானூறு 13 to 31. இன்னொரு வாட்டி பாருங்க. நற்றிணை 9 to 12. குறுந்தொகை 4 to 8. ஐங்குறுநூறு 3 to 6. அகநானூறு 13 to 31. காடு என்ற பொருள் குறிக்காத சொல்லை தேர்க. காடுனா அடவி, கானகம், வனம். இது மூணுமே காடு தான். குறிக்காத சொல் கேட்குறாங்க. அப்படின்னா புனல். கிபி 1915ஆம் ஆண்டு குறுந்தொகையை முதலில் பதிப்பித்தவர் யார்? சௌரி பெருமாள் அரங்கனார். சங்க இலக்கியம் பற்றிய கூற்றுகளுள் தவறானது எது? சங்க பாடல்களின் மொத்த எண்ணிக்கை 2371. அதில் அகத்திணைகள் 1862. புறத்திணைகள் 519. சங்க புலவர்களின் எண்ணிக்கை 473. தவறான கூற்று கேட்குறாங்க. பெண்பார் புலவர்களின் எண்ணிக்கை 50. அதுதான் தவறு. சொல் பொருள் குறிக்காத சொல்லை தேர்க. சொல்னா பதம், மொழி, கிளவி. குறிக்காத சொல் கேட்டிருக்காங்க. அப்போ பிழை. அதான் தவறாக இருக்கு. யானை என்ற பொருளை குறிக்கும் சொற்கள். யானைனா களிறு, பிடி, ஒருத்தல், வாரணம். இது எல்லாமே தான் யானை என்ற சொல்லை குறிக்கும் சொல் அனைத்தும். தமிழ் எண்களை பொருத்துக. அது தமிழ் எண்கள் பச்சுக்கோங்க. காவு, ங, சா, ரு, சா, ஏ, ஆ, கு, க. கடலை உருண்டை எங்கனம் சமைத்து ருசித்து சாப்பிட்டான் என்று அவன் கூறினான். அந்த லைனாக படிச்சுக்கினீங்கன்னா 1க்கு வந்த கா வரும். அந்த மாதிரி இந்த தமிழ் எண்ணூறு படிச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம்.
ஏக்கு 3, பிக்கு 2, சிக்கு 1, டிக்கு 4. ஈஸியாக ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. கடலை உருண்டையை எங்ஙனம் சமைத்து ருசித்து சாப்பிட்டான் என்று அவன் கூறினான். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. தவறானது எது? கேண்மை, பகை, அதான் தவறாக இருக்குது. பொருத்தமற்ற இணை எத்தனை உள்ளது? ஒரு இணை தான் தப்பாக இருக்கே. எல், பகல், அது மட்டும்தான் தப்பு. ஒரே ஒரு இணை. நெக்ஸ்ட்டு மேக்ஸுக்கும் எனக்கும் ரொம்ப தூரம். மேக்ஸே எனக்கு வராதுப்பா. சும்மா கொஷின் மட்டும் மாடல் காமிக்கிறேன். சுருக்குக, மதிப்பு காண்க, கணக்கிடுக. என்னென்னு பார்த்தீங்கன்னா சமமான பின்ன வடிவத்தில் எழுதுக, வர்க்க மூலம், கூட்டல் எதிர்மறை, மதிப்பு காண்க, சுருக்குக. எது சரியல்ல? நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு. அரசியலமைப்பின் முகவுரை. அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள். ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசங்கள் பார்க்கலாம். அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தோன்றியது. ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அந்நாட்டின் அடிப்படை சட்டமே அச்சாணியாக விளங்குகிறது. கூற்று 1, கூற்று 2 ரெண்டுமே சரிதான். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு டிசம்பர் 9, 1946. 1946. நம்ம சுதந்திரம் அடைஞ்சோம்ல 1947. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு 1 இயர் முன்னாடி 1946 டிசம்பர் 9. இந்திய அரசியலமைப்பு 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது எத்தனை சட்டப்பிரிவுகள் கொண்டிருந்தது? 395. அரசியலமைப்பின் சட்டம் டேஷ் பகுதியில் டேஷ் பிரிவு. அரசியலமைப்பின் சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகள் மற்றும் திருத்தம் செய்வதில் நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் பற்றி தெரிவிக்கிறது. பகுதி 20. 368வது பிரிவு. சட்டப்பிரிவு. இந்திய அரசு மொழிகளை வகைப்படுத்த முடிவு செய்து புதிய வகைகளாக செம்மொழிகளை அறிவித்த ஆண்டு 2004. அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை பரிந்துரை செய்த கமிட்டி எது? சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி. சிட்டிசன் என்ற வார்த்தை எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? லத்தீன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை தொடக்கத்தில் டேஷ் என்ற வார்த்தை இடம்பெற்றுள்ளது. இந்திய மக்களாகிய நாம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை தொடக்கத்தில் இந்திய மக்களாகிய நாம் என்ற வார்த்தை இடம்பெற்றுள்ளது. பொருத்தமான விடையை காண்க. தேசிய அவசர நிலை பிரிவு 352. மாநில அவசர நிலை பிரிவு 356. நிதி சார்ந்த அவசர நிலை பிரிவு 360. இவை அனைத்தும் சரி. கீழ்காணும் கூற்றுகளை காண்க.
நான் சரியானது மட்டும் சொல்லிடுறேன், தவறானது வேணாம். கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. 32வது சட்டப்பிரிவு அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அம்பேத்கர் கூறுகிறார். 2, 3 மற்றும் சரி. பஞ்சாப் மறுசீரமைப்பு சட்டம் 1966இல் உருவான மாநிலம் ஹரியானா. இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர் எட்வர்ட் லுட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர். இந்தியா சிதைக்க முடியாத மத்திய அரசையும் சிதைக்க முடிந்த மாநிலங்களையும் கொண்ட முறையாகும். நெருக்கடி காலங்களில் இந்தியா ஒற்றையாட்சி நாடாக செயல்படும் என்பதே இதன் பொருள். கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரி. மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். நான்முகச் சிங்கம் இந்தியாவின் இலச்சினையாக எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 26/1/1950 குடியரசான தினம். 26 இயர் மட்டும் குடியரசு தினம் 1950, டேட் மட்டும் வேறு 26/1. நீங்கள் 1950 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜனவரி 26 1950 குடியரசு. அப்போ தான் நான்முகச் சிங்கம் இந்தியாவின் சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. பின்வருவனவற்றில் தவறான இணை எது? தேசிய பாரம்பரிய விலங்கு யானை. இதான் தவறு. மயில். 6 கங்கை. நுண்ணுயிர் லாக்டோபேசிலஸ். பாரம்பரிய விலங்கு யானை. இது மட்டும் தவறு. இந்தியாவின் தேசிய கீதம் முதலாக எப்பொழுது பாடப்பட்டது? 27/12/1911. 27/12/1911. ஆந்திர பிரதேசம் 2 மாநிலங்களாக நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் பிரிக்கப்பட்டது. ஜூன் 2, 2014. ஆந்திர பிரதேசம் 2 மாநிலங்களாக நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் பிரிக்கப்பட்டது. ஜூன் 2, 2014. நமது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 1950ஆம் ஆண்டு எத்தனை மொழிகளில் அங்கீகரிக்கப்பட்டது? 12 மொழிகள். தமிழ்நாட்டில் நீதிமன்ற மொழியாக தமிழ் எப்பொழுது பயன்படுத்தப்பட்டது? 2014 ஆகஸ்ட் 1. 2014 ஆகஸ்ட் 1. சுதந்திர இந்தியாவின் முதல் மொழிவாரி மாநிலம் எது? ஆந்திர பிரதேசம். கீழே காணப்படும் பட்டியல் பொருத்தணும். மாநிலம் தோற்றம். கேரளா 1956. நாகாலாந்து 1963. மகாராஷ்டிரம் 1960. ஹரியானா 1966. அரசின் நெறிமுறை கொள்கைகளை கொண்ட இந்திய அரசியலமைப்பு விதிகள் 38, 39, 41, 42 மற்றும் 43. கொள்கையை வெளிப்படுத்துகின்றன. சமதர்ம. அரசியலமைப்பு முகப்புரை என்பது அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் என கூறியவர்
K.M. முன்ஷி. பின் வருவனவற்றில் இந்திய அரசியலமைப்பு கூற்றுகளில் தவறானது எது? ஒற்றை மற்றும் இரட்டை குடியுரிமை வழங்குகிறது. அரசியலமைப்பு முகவுரையில் குறிப்பிட்டுள்ள கொள்கையின் சரியான வரிசையை காண்க. இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற மக்களாட்சி, குடியரசு. பொறுத்துக. 12வது அட்டவணை. 12வது அட்டவணை நகராட்சிகள். 11வது அட்டவணை பஞ்சாயத்துகள். 10வது அட்டவணை கட்சி தாவல் தடை சட்டம். 9வது அட்டவணை நிலச் சீர்திருத்தங்கள். பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? அரசு நெறிமுறை கோட்பாடுகள். இது அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? இது அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? முதலாக முகவுரையுடன் ஆரம்பிக்கப்பட்ட அரசியலமைப்பு அமெரிக்க அரசியலமைப்பு. முகவுரை அரசியலமைப்பின் திறவுகோல் என்று அழைக்கப்படுகிறது. முகவுரையில் காணப்படும் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் ஆகிய சொற்கள் பிரெஞ்சு 1789 புரட்சியிலிருந்து எடுக்கப்பட்டது. அது தவறானது எது கேட்டிருக்காங்க. 3மே சரியானது. இதுவரை அரசியலமைப்பின் முகவுரை 3 முறை திருத்தப்பட்டுள்ளது. இதுதான் தவறானது. கூற்று 1 மற்றும் கூற்று 2 பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது மொத்தம் 14 மொழிகள் மட்டுமே அங்கீகரிக்கப்பட்டது. தமிழ் 2004, சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு 2008, கன்னடம் 2008, மலையாளம் 2013 மற்றும் ஒடிசா 2014 ஆகிய மொழிகள் செம்மொழி அந்தஸ்தை பெற்றுள்ளது. கூற்று 1 மற்றும் கூற்று 2 ரெண்டுமே சரி. தவறான இணையை கண்டறிக. இந்தியாவில் கேட்டிருக்காங்க. தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்காலி வெங்கையா. தேசிய பாடலை எழுதியவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. தேசிய கீதத்தை எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர். தேசிய உறுதிமொழியை எழுதியவர் ராஜேந்திர பிரசாத். இதுதான் தவறான இணை. தவறான இணையை கண்டறிக. தேசிய கீதம் ஜனவரி 24, 1950. தேசிய பாடல் ஜனவரி 24, 1950. தேசிய இலச்சினை ஜனவரி 26, 1950. தவறான இணை தேசிய கொடி ஜனவரி 28, 1950. இதுதான் தவறான இணை. அடுத்தது கூற்று காரணம் பார்க்கலாம். கூட்டாட்சி என்பது பகிரப்பட்ட ஆட்சி மற்றும் சுய ஆட்சி எனும் கொள்கையின் அடிப்படையில் அரசாங்க நிறுவனங்களின் பல நிலைகளில் அதிகார பரவலை கொண்டுள்ளது. கூட்டாட்சிகள் அரசியல், சமூக மற்றும் பொருளாதார சூழலுக்கேற்ப தம்மை தொடர்ச்சியாக சரிசெய்து தகவமைத்து கொள்கின்றன. A மற்றும் R சரி. R என்பது Aயின் சரியான விளக்கம். சர்க்காரியா ஆணையம் எதை குறித்து பரிந்துரைக்க அமைக்கப்பட்டது? ஒன்றிய மாநில உறவுகள். இந்திய வரலாறு. சிந்து சமவெளி நாகரிகம். குப்தர்கள். கீழ்கண்ட கூற்றுகளில் பொருந்தக்கூடிய வரி எது? வர்த்தகங்கள் நகரத்திற்கோ துறைமுகத்திற்கோ
வணிகத்திற்கோ கொண்டு வரும் வணிக சரக்குகளில் அரசருக்கான பங்கு. இதை சுங்க நுழைவு வரிகளுக்கு ஒப்பிடலாம். சுல்கா கூற்றுகளை காண்க. நான் சரியான கூற்று மட்டும் படிக்கிறேன். அப்பொழுது நிலத்தை தோண்டும் பொழுது அதிகப்படியான சுட்ட செங்கற்கள் கண்டறியப்பட்டன. அவற்றின் முக்கியத்துவம் அறியாமல் ரயில் பாதைக்கு இடையில் போடப்படும் கற்களுக்கு பதிலாக பயன்படுத்தப்பட்டது. கூற்று 2, 3 மட்டும் சரி. ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் என்பதற்கான காரணங்களில் பொருந்தாத காரணம் கேட்குறாங்க. பொருந்தாத காரணம் மட்டும் படிக்கிறேன். விவசாயம் மற்றும் ஆலை தொழில்களுக்கான திடமான அடித்தளம், இதான் பொருந்தாதது. கீழ்கண்ட வினாக்களுக்கு உரிய விடை வரிசையை காண்க. கீழ்காணும் வினாக்களுக்கு உரிய விடை வரிசை. மெஹ்ரௌலி இரும்புத்தூண் கல்வெட்டு யாருடைய சாதனைகளை பற்றி குறிப்பிடுகிறது? அலகாபாத் கல்வெட்டு சந்திரகுப்தரின் ஆட்சி ஆளுமையை விளக்குகிறது. இந்த கல்வெட்டினை பொறித்தவர் யார்? முதலாம் சந்திரகுப்தர். ஹரிசேனர். பொறுத்துக. விக்ரமாதித்யனின் அவையிலிருந்த நவரத்தினங்கள். அமரசிம்ஹர் அகராதியியல் ஆசிரியர். விட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர். காகன பானகர் ஜோதிடர். வராச்சி சமஸ்கிருத புலவர். குப்த வம்சத்தின் முதல் வலிமையான அரசராக கருதப்படுவர் யார்? முதலாம் சந்திரகுப்தர். எந்த அரச வம்சத்தின் ஸ்கந்த் குப்தர் 2 ஆன்சர் இருக்குது. குப்த வம்சங்களின் முதல் வலிமையான அரசராக முதலாம் சந்திரகுப்தரும் இருக்கு, ஸ்கந்த் குப்தர் 2 பேர் இருக்காங்க. எந்த அரச வம்சத்தின் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் சமஸ்கிருதம் இலக்கியத்தின் உச்சகட்டமாக அமைந்தது? குப்தர்கள். கூற்றுகளை ஆராய்க. சிந்து எழுத்துக்களின் பொருளை அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் கண்டறிந்து வெளியிட்டுள்ளார். அது 2 மட்டும் தவறு. இந்திய வரலாற்றில் நிகழ்ந்த முதல் நகரமயமாக்கத்தின் வெளிப்பாடு சிந்து நாகரிகம் சரி. பழந்தமிழகத்தைச் சேர்ந்த அரிக்கமேடு, கீழடி, உறையூர் போன்றவை சிந்து நகரங்களில் இருந்து மிகவும் வேறுபட்டவை. இதுவும் சரி. பின்வருவனவற்றுள் வராகிமிகிரர் எழுதாத 2 நூல்கள். சூரிய சித்தாந்தா எழுதியிருக்காரு, சாகுந்தலம் எழுதியிருக்காரு. அவர் எழுதிய நூல்கள் கேட்குறாங்க. பின்வற்றுள் வராகிமிகிரர் எழுதிய 2 நூல் கேட்குறாங்க. சூரிய சித்தாந்தா, சாகுந்தலம். பிருஹத் சம்ஹிதா, பஞ்ச சித்தார்த்திகா, இது 2 அவர் எழுதாது. பொருத்தமற்ற இணை எத்தனை உள்ளது? சிந்து சமவெளி மக்கள் இயற்கை வழிபாட்டை பின்பற்றினர். ஹரப்பா மக்கள் பெரும் வணிகர் இருந்தனர். லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தத்திலான அளவுகோல்
மொகஞ்சதாரோ பொது குளியல் குளம் நீலக்கில் பச்சை. இதில் எது பொருந்தாத இணைனா ஒரு இணை மட்டும் பொருந்தலையா. கீழ்கண்ட வினாக்களை படித்து அதற்கேற்ற சரியான விடை முறையை தேர்ந்தெடு. கீழ்கண்ட வினாக்களை படித்து அதற்கேற்ற சரியான விடை முறையை தேர்ந்தெடு. சிந்துவெளி நாகரிகம் எந்த காலத்தைச் சார்ந்தது? ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு இது பயன்படுத்தப்பட்டது. சிந்து சமவெளி மக்கள் உலோக காலம். கத்தி கருவி செய்வதற்கு ரோரி செட்டு பயன்படுத்தப்பட்டது. குப்தர் பேரரசு காலத்தில் விலங்குகளுக்காக எழுதிய மருத்துவ நூல் எது? ஹஸ்த்யாயுர்வேதா. தவறான ஒன்றை காண்க. தர்க்க ரீதியான முதல் பௌத்த நூலை எழுதியவர் வசுபந்து. குப்தர் காலத்தில் நோய்க்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி கூறும் நூல் நவநிதகம். வீணை வாசிப்பது போன்ற காட்சிகளை நாணயங்களில் வெளியிட்டவர் சமுத்திரகுப்தர். தவறானது எதுவுமே இல்லை, எல்லாமே சரிதான். கீழ்கண்ட கூற்றுகளை படித்து சரியான குப்த அரசர் யார் என்பதை அடையாளம் காண்க. வாகடக இளவரசருக்கு தன் மகளை திருமணம் செய்து கொடுத்தார். இவரது ஆட்சி காலத்தில் குப்த பேரரசின் விரிவாக்கம் உச்சத்தை எட்டியது. இரண்டாம் சந்திரகுப்தர். சிந்து சமவெளி மக்கள் எதிர்கால தேவையை முன்னிட்டு உணவுப் பொருட்களை சேமித்து வைத்திருந்தனர். ஹரப்பாவில் இருக்கும் தானிய களஞ்சியமே இதற்கு சான்றாகும். காரணம் கூற்று இரண்டும் சரி. தவறான பொருத்தம் எது? சிந்துவெளி நாகரிகம். மெஹர்கர் பழைய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த பகுதி. பொருத்தமற்ற இணை எது? காட்டு நிலம் அப்ரஹதா. மேய்ச்ச நிலம் கபட சஹாரா. தரிசு நிலங்கள் கிலா. பொருந்தாத இடம். பொருத்தமற்ற இணை. குப்தர் கால நிலங்களில் பொருத்தமற்ற இணை எதுனா குடியிருப்பதற்கு உகந்த நிலங்கள். சார்த்தவாகா. அஜந்தா எல்லோரா மற்றும் உதயகிரி ஆகியவை இந்தியாவின் எப்பகுதியில் காணப்படுகிறது? மராட்டியம் அண்டு ஒரிசா. பொறுத்துக. நாகரிகத்தின் பரப்பளவு. மேற்கில் பலூசிஸ்தானின் மக்ரான் கடற்கரை வரை. நாகரிகத்தின் பரப்பளவு. கிழக்கில் காக்கர் ஹக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை. வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான். தெற்கில் மகாராஷ்டிரம் வரை. தேவஸ்ரீ என்றழைக்கப்படும் குப்த அரசர் இரண்டாம் சந்திரகுப்தர். குப்தர்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? குப்த வம்சத்தின் மூன்றாவது ஆட்சியாளர் முதலாம் சந்திரகுப்தர் குமாரதேவி என்ற லிச்சாவி இளவரசியை
இளவரசியை மணந்தார். சந்திரகுப்தர் தனது இராணுவ வெற்றிகளை பிரகடனம் செய்ய அசுவமேத யாகம் நடத்தினார். குப்தர் காலத்தில் மிகவும் செழிப்பு மிக்கவையாக சுரங்கத் தொழில் மற்றும் உலோகவியல் தொழில் விளங்கியது. இந்த 3 சென்டென்ஸ்ல எதுவுமே தவறானது இல்லை. பாகியான் யாருடைய அரசவையை அலங்கரித்தார்? 2ஆம் சந்திரகுப்தர். பொருத்தமற்ற ஒன்றை கண்டறிக. சிந்து சமவெளி எழுத்துமுறை. இடமிருந்து வலமாக எழுதுவது, வலமிருந்து இடமாக எழுதுவது. இதை பொருத்தமற்ற இணை. ஹரிசேனர் யாருடைய அவைப்புலவர்? கவிராஜா. குப்தர் பொருளாதாரத்தின் வலிமைக்கு சிரேஸ்தி, சார்த்தவாகா என்ற 2 வேறுபட்ட பிரிவு மக்கள் இருந்தனர். இவர்கள் யார்? வணிகர்கள். சார்லஸ் மேசன் எனும் ஆங்கிலேயர் அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். லோத்தல் எனும் இடம் குஜராத்தில் சமர்பதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. 1 மற்றும் 2 சரி. தவறானதை கண்டறிக. குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர் விஷ்ணு குப்தர். இதான் தவறானது. செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் பகுதியில் டேஷ் கண்டுபிடிக்கப்பட்டது. ராகி கர்கி. டேஷ் பகுதியில் காணப்படுகின்ற பெருங்குளம் உலகின் முதலில் கட்டப்பட்ட பெருங்குளம் ஆகும். மொஹஞ்சதாரோ. கீழ்க்கண்ட கூற்றுகளை காண்க. அலகாபாத் கல்வெட்டில் சமுத்திரகுப்தரின் பெயர் புருஷா என்று பொறிக்கப்பட்டுள்ளது. சிந்து வெளி நாகரிகத்தில் 1க்கும் அதிகமான குழுக்கள் இருந்தன. விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், வேட்டையாடுவோர், உணவு சேகரிப்போர் உள்ளிட்ட பல்வேறு குழுக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். 1 மட்டும் சரி. குப்தர் காலத்தில் கிழக்கு கடற்கரையில் இருந்த முக்கிய துறைமுகம் யாது? தாமிரலிப்தி. சரியான ஒன்றை தேர்வு செய்க. சிந்து வெளி மக்களின் முதன்மையான தொழில் பற்றி உறுதியான தலைவர்கள் தெரியவில்லை. அதான் சரியானது. பொறுத்துக. ஹரப்பா. ராவி நதியோரம், மேற்கு வங்காளம். மொஹஞ்சதாரோ சிந்து நதியோரம், மேற்கு பஞ்சாப். லோத்தல் சட்லஜ் நதியோரம், குஜராத். காளிபங்கன். காஹர் நதி தென்கரையோரம், ராஜஸ்தான். பனவாலி, ஹரியானா. முந்தைய ஆண்டு வினாத்தாள். இந்திய ஆட்சியியல். சர்க்காரியா ஆணையம் பற்றிய தவறான கூற்று எது? கூற்று 356ஐ நீக்குவதற்கு இந்த ஆணையம் பரிந்துரைத்தது. இதுவும் தவறு. வரி விதிப்பில் உள்ள எஞ்சிய அதிகாரங்கள் மாநிலங்களிடம் இருக்க வேண்டும் என்று இந்த ஆணையம் பரிந்துரைத்தது. 4. 3 நாளும்
தவறான கூற்று. பாராளுமன்றத்தில் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2005. நீதிபதிகளின் ஒழுக்க நெறிகளை விதிப்பதற்கு தேசிய நீதிக்குழுவிற்கு அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும் என்று பின்வருவனவற்றுள் எது பரிந்துரை செய்தது? 2வது நிர்வாக சீர்திருத்த ஆணையம். கீழ்க்கண்ட அரசமைப்பின் கூட்டாட்சி கூறல்லாத ஒன்றைக் கண்டறிக. 1 மட்டும். நெகிழும் அரசியலமைப்பு. முதன் முறையாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசியலமைப்புச் சட்ட அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்திய குழு. எல். எம். சிங்வி குழு. நாடாளுமன்ற நிலைக்குழு மற்றும் தலைவரின் தவறான இணையை தேர்ந்தெடுக. நியமனங்களுக்கான குழு. உள்துறை அமைச்சர். பொருளாதார விவகார குழு. நிதி அமைச்சர். நாடாளுமன்ற விவகார குழு. உள்துறை அமைச்சர். வழிகாட்டு நெறிமுறைகளை பற்றிய சரியான கூற்றினை கண்டறிக. இது அயர்லாந்து அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. சரி. 2வதும் சரி. 42வது சட்டத்திருத்தத்தின் மூலமாக 4 புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் சேர்க்கப்பட்டன. அதுவும் சரி. நெக்ஸ்ட் 4th. 97வது சட்டத்திருத்தத்தின்படி கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பான ஒரு வழிகாட்டு நெறிமுறை சேர்க்கப்பட்டது. 1, 2, 4. சரி. பொதுவாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை உரிமைகள் என்பது குடிமக்களுக்கிடையேயான கட்டுப்பாடுகள். இந்திய அரசியலமைப்பின் முகவுரையை பற்றிய தவறான கூற்று. நீதிமன்றத்தால் நடைமுறைப்படுத்த உட்படுத்தக்கூடியதாகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் ஆகாஷ் ஐஏஎஸ் அகாடமியில் போட்டிருக்கேன். நீங்களும் உங்கள் பக்கத்தில் இருக்க எதனா ஒரு ஸ்டடி சென்டரில் உங்களால் போய் படிக்க முடியல, ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னா டெஸ்ட்டு மேட்ச் மட்டும் சண்டே போயிட்டு அடிக்கிற மாதிரி ஒரு 2 வருஷம் படிங்க, பாஸ் ஆகலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.